உலகெங்கும் பரவி கிடக்கிற நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தமிழர்களின் ஒரே தலைவர் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அவருடைய 95வது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக திருவல்லிக்கேணி பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் கண்ணதாசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பில் ஏற்றிருக்கிற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ARPM காமராஜ் அவர்களே, EP ஒன்னரசு அவர்களே, காவே செழியன் அவர்களே, துரை அவர்களே, ராஜன் அவர்களே, சசிகுமார் அவர்களே, இங்கே எனக்கு பின்னாலே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சரும் நம்முடைய தொகுதியினுடைய செல்ல பிள்ளையுமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே, கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்கள் ஒருவர் அருமை சகோதரர் கவிஞர் ஈரோடு இறைவன் அவர்களே, மற்றும் திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட கழக உறுப்பினர்களே, பல்வேறு அணிகளினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, அதே போல காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த அயோத்திய குப்பம் மீனவர் சங்கத்தை சேர்ந்த அன்புக்குரிய ஜெயபால் அவர்களே, மேடையில வீட்டிருக்கிற கழகத்தினுடைய முன்னோடி பெருமக்களே, நன்றியுரை ஆற்றிருக்கிற செல்வம், சசிகுமார், நம்பிக்குமார் உள்ளிட்ட திருவல்லிக்கேணியில கழகத்தை வளர்த்து வருகிற பெரியவர்களே, நண்பர்களே, பெருந்திரளாக குழுமியிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி, தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் என்பது ஆண்டுதோறும் வாடிக்கையாக வந்து போகிற ஒரு நாள் தான். இன்னொரு 4 நாடுகள் கழித்து 100ஆண்டு விழா கொண்டாடுகிற நாளும் வரத்தான் போகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் சற்று உடல்நலம் இல்லாமல் ஒரு ஆண்டாக வெளியில வர முடியவில்லை. ஆனாலும் கூட நீங்கள் கடந்த 3ஆம் தேதி பார்த்திருக்கலாம் தொலைக்காட்சிகளில். ஒரு 12 மணி வாக்கிலே அவருடைய மேலே இருந்து வீட்டிலிருந்து கீழே வந்து அங்கே 100 கணக்கிலே குழுமியிருந்த தொண்டர்களை பார்த்து அவர் கையசைத்த காட்சியை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆக அவர்களுக்கு உற்சாகம் வந்து தலைவர் கலைஞருக்கு என்ன மருந்து என்று சொன்னால் தொண்டர்களை பார்ப்பதுதான் அவருக்கு கிடைக்கிற மாபெரும் மருந்து. நிச்சயம் விரைவிலே அவர் தன் இனிய குரலில் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொல்லுகிற நாள் வரத்தான் போகிறது. ஆகவே அவர் நீண்ட நாள் நலமுடன் இருந்து நம்மிடையே தோன்றுவார், நம்மிடையே பேசுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் ஈரோடு இறைவன் இன்றைய நாட்டு நடப்புகளை அவருக்கே உரிய பாணியிலே எடுத்து சொன்னார்கள். ஒரு ஆட்சி நடைபெற்றிருந்தால் அதை விமர்சனம் செய்யலாம். ஆட்சி என்பது இப்பொழுது நடக்கல. கலெக்ஷன் டெய்லி என்ன கலெக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் தாண்டினா ஒரு நாள் எவ்வளவு கலெக்ஷன் வரும், நாளைக்கு இருந்தா என்ன கலெக்ஷன், இப்படி போயிட்டு இருக்க தவிர ஒரு ஆட்சியே இல்லை. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப போன ஜெயலலிதா இருக்கும் போது நான் சொல்லுவேன் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப பாரு அம்மா, இந்த அம்மா அந்த அம்மான்னு இருக்கிற சாமி பேரெல்லாம் சொல்லுவான் அந்த அம்மா. இப்ப அவன் மறைந்துட்ட பிறகு ஒரு 5-6 நாளா சபையில் என்ன சொல்றான்னா, அம்மாவை விட சிறப்பாக ஆட்சி எடுத்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டான். அம்மாவை விட சிறப்பாக ஆட்சி செய்யறாங்க எடப்பாடி பழனிசாமி. இப்படித்தான் சொல்றாங்க ஒரு எம்எல்ஏவும் மந்திரிகளும் இப்ப சொல்ல அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இவர் அப்படியே ஜெயலலிதா விட சிறப்பாக ஆட்சி நடத்துற மாதிரி சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு சிறப்பா ஆட்சி செய்யல. ஆட்சி வந்து எவ்வளவு ஒரு, அதாவது வந்து அவரு நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஆட்சி நடத்துறாரா இல்லையான்னு சொல்லலாம். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. ஜெயலலிதாவை திமுக விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதிக ஓட்டுல ஒரு அதிக இடங்கள்ல வெற்றி பெற வைத்திருக்கலாம் மக்கள். 2016 ஒரு 1% வாக்குகள் தான் நமக்கும் அவங்களுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கம்மி. சேப்பாக்கம் மாதிரி எல்லா தொகுதியும் இருந்தா இன்னைக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஆனா ஒரு சில இடங்கள்ல நமக்கு வாய்ப்பு குறைஞ்சதுனால அன்னைக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிட்டாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்தவங்கலாம் தெரியும் யார் யார் வந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் வந்தாரு, அப்புறம் சசிகலா வர பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. இவர் வந்து அப்படி வந்தவரை தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேரடியாக முதலமைச்சராக வந்தார். இவர் தான் முதல்வர் சொன்னா யாராவது ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டில் இவர் முதல்வர் சொல்லி ஓட்டு வாங்க முடியுமா யாராவது? எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதியில் இந்த டெபாசிட் வர்றது.
காரணம் இன்னைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் என்பது மத்திய அரசுடைய ஒரு ஏஜென்ட். மத்திய அரசு நேரடியாக ஒரு ஆட்சியை செய்ய முடியாது. அதனால ஏஜென்ட் மூலமா இப்ப ஒரு ஆட்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அடிமை கிடைக்க மாட்டான்னு சொல்லி இந்த அடிமையை கையில வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யறாங்க. ஒரு மெஜாரிட்டி ஆட்சியானா அது மெஜாரிட்டி ஆட்சியும் கிடையாது. 118 இடம் இருந்தா தான் தமிழ்நாட்டில் ஒருத்தர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். அதுதான் அறுதி பெரும்பான்மை உள்ள ஆட்சின்னு. உடனே கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது. பிஜேபி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை பெரும்பான்மையான எண்ணிக்கை அவர்கள் பெற்றார்கள். பெரும்பான்மைன்னா தனிப்பெருங்கட்சியில அதிக இடங்களை பெற்றாங்க. ஆனா அது ஆட்சி அமைக்கிற பெரும்பான்மையான கிடையாது. அதை கவர்னர் ஆனா அவங்களை கூப்பிட்டார், பிஜேபியை கூப்பிட்டு ஆட்சி செய்ய சொன்னார். ஆனா உடனடியாக காங்கிரஸ் இன்னொரு கட்சியின் பெரும்பான்மையா இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போய் உடனே அடுத்த நாளே சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்த சொன்னாங்க. அப்ப பெரும்பான்மைங்கிறது என்னன்னா ஹவுஸ்ல பாதிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கும். 118 பேர் இருக்க வேண்டிய இந்த சட்டசபையில இப்ப 110 பேரை வச்சுக்கிட்டு தான் பழனிசாமி ஆட்சி நடத்திட்டு, எதிர்த்து 105 பேர் இருக்கும். திமுக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தினகரன் அணி, இன்னும் சில சுயேட்சைகள்லாம் சேர்த்தா 105 பேர் இருக்கும் எதிர்த்தா மாதிரி. 110 பேர் அங்க இருக்காங்க. சபாநாயகர் ஒருத்தர் ஓட்டு போட முடியாது. எப்ப போடுவார்னா 2 பேருக்கும் ஈக்குவலா தான் போடலாம். எதிர்கட்சி ஆளுங்கட்சி சரிசமமா ஓட்டு வாங்கினாங்கன்னா அவருக்கு ஓட்டு பவர் உண்டு, இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. மீதி 18 பேரோட நிலைமை கோர்ட்ல இருக்கு. எதுக்காக கோர்ட்ல இருக்குன்னா அவங்க எம்எல்ஏ பதவியை சபாநாயகர் டிஸ்மிஸ் பண்ணிட்டார். டிஸ்மிஸ் பண்ணதுனால நான் பதவி வேண்டும், என்ன டிஸ்மிஸ் பண்ணது சரியில்லை அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல விசாரணை முடிஞ்சு 4.5 மாசம் ஆச்சு. இன்னும் தீர்ப்பு வரல. இப்போ இன்னைக்கு தீர்ப்பு வரல ஆச்சு. கிட்டத்தட்ட 8 மாசமா அந்த வழக்கு நடக்கிறதுனால ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. இதுக்கு யார் சப்போர்ட்? கவர்னர், மத்திய அரசு சப்போர்ட். ஆனா இந்த அரசாங்கம் என்ன, அதனாலதான் எது ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. கூட சொன்னார், துப்பாக்கி சூட பத்தி எல்லாம் சொன்னார் வரும்போது, பேசிட்டு இருக்கும்போது. அது மாத்திரம் இல்ல, இப்ப சமீபத்தில் நீட் எக்ஸாம் நடந்து என்ன சொன்னாரு? இதே சென்ற ஆண்டு இதே சட்டமன்றம் போன வருஷம் கூடுச்சு. 234 பேர் சேர்ந்து ஒரு தீர்மானம் போறோம். எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு தீர்மானம். என்னன்னு, நீட் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், விதிவிலக்கு கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்துதான். எல்லாரும் சேர்ந்துன்னா 8 கோடி மக்களுடைய தீர்மானம். அது சட்டமன்றத்தில் ஒருமித்த தீர்மானம்னா 8 கோடி மக்களுடைய உறுப்பினர்கள். அது அந்த தீர்மானம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தால் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டி.கே. ரங்கராஜன் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்கிறார், என்ன ஆச்சு அந்த தீர்மானம்? அது எங்க இருக்குன்னு தெரியலன்றாங்க ஜனாதிபதி மாளிகை. தமிழக அரசு அனுப்பிய தீர்மானம் ஒரு மசோதா எங்க இருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்ற அளவிற்கு ஒரு ஆட்சி. சென்ற ஆண்டு நீட்ல விலக்கு வாங்கி தர சொல்லி மத்திய அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தே சொன்னாங்க. இவர்கள் படையெடுத்தார்கள், டெல்லிக்கு போறதும் வரதுமா இருந்தாங்க, முதலமைச்சர், கல்வி அமைச்சர், இந்த மாதிரி எல்லாம். ஆனா கடைசியில் என்ன ஆச்சு? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டு கோர்ட்ட காரணம் காமிச்சு நீட்டுக்கு விலக்கு இல்லை. ஒரு அனிதான ஒரு பெண்ணு பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இறந்து போனாங்க. சென்ற ஆண்டு நடந்த கொடுமை. இந்த ஆண்டு அதே போல பிரதிபா என்ற ஒரு பெண் நேரத்தைக்கு இறந்தார்கள். தளபதி போய் மாலை வச்சுட்டு இன்னைக்கு திருச்சியில் ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. இந்த கொடுமை வேற எங்கேயுமே நடக்காது. அதுக்கு அமைச்சர் பதில் சொல்றாரு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டா, திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் 2008-09 இந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு. உடனே எங்களுடைய சேர்த்தல் எழுதி சொன்னார் அமைச்சர். எதை கண்டா எதையும் சொல்றாரு. 2006-2011 திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் கலைஞர் ஆட்சியில நீட்டை நாங்க கொண்டு வரல, தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கல. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த வரையில இந்த நீட் எக்ஸாம் இல்ல. இது உங்களுக்கு தெரியுமா? 2013 வரைக்கும் கிடையாது. இது எப்படி சொல்லலாம்? இந்த கிமு கிபின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஜெயலலிதாவுக்கு முன்பு, ஜெயலலிதாவுக்கு பின்பு. அண்ணா திமுக அப்படி ஆயிடுச்சு. ஜெயலலிதாவுக்கு பின்பு பாரதிய ஜனதா சரண்டர் ஆயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நீட்டுக்கு மாணவர்கள் இன்றைக்கு பரீட்சை எழுதி இந்தியா முழுவதும் நீட் எக்ஸாம் வச்சு தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை குறைத்து இவர்களுக்கு கடினமான கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அதுல மருத்துவ படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகிற காரணத்தினால் இன்றைக்கு மாணவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இதற்கு காரணம் இந்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. அது மாத்திரம் அல்ல, எல்லாத்துக்குமே. தூத்துக்குடியில் என்ன போராட்டம்? ஸ்டெர்லைட் ஆடி மூலம் சொல்லி போராட்டம்.
சுருக்கமா சொல்றேன், 99 நாள் போராடுறாங்க மக்கள். இது மாதிரி குழுமி இருந்து 100வது நாள் என்ன சொல்றாங்க, கலெக்டர் ஆபீஸ போய் நாங்க முற்றுகையிட போறோம். எப்படி ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் குழுமிட்டாங்களோ அது மாதிரி கலெக்டர் ஆபீஸ முற்றுகையிட போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். மெரினா மாதிரி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட போறாங்க, அப்புறம் வெளியேற்ற முடியல, அந்த அரசு எங்கேயாவது நாளைக்கு கௌரவக்கூடிய நிலை வந்துட போகுது, இதனால கலெக்டர் ஆபீஸ முற்றுகையிட்டாங்க, இந்த அரசுக்கு ஏதாவது நெருக்கடி வந்துட போகுதுன்னு சொல்லி திட்டமிட்டு 1 மாசமா ட்ரைனிங் எடுத்து சில பேருக்கு மத்தியில அன்யூனிஃபார்ம்ல காவல்துறையில 1 மாசமா தலைவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சு குறிப்பாட்டு சுடக்கூடிய ராணுவத்தால் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கியை கொண்டு தரையில் நின்று சுடலாம். ஒரு வேன் மேலே ஏறின்னு சொல்றான், மக்களை பார்த்து சொல்றாங்க வேன் மேலே ஏறி. அது எங்க வாயில ஒரு பெண்ணுக்கு +2 படித்திருக்கிற பெண்ணுக்கு வாயில குண்டடிப்பட்டு அந்த முகமே சிதைந்து போன நிலையில அந்த பெண் கொடூரமாக கொல்லப்படுகிறது. ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ஒரு பெண்ணை சுட்டது இந்த ஆட்சியில் தான். பெருசா திமுக ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடக்கலன்னு கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கிறேன், எந்த ஆட்சியிலுமே பெண்களை சுட்டதில்லை சுதந்திர காலத்துக்கு பிறகு. அது ஜெனரல் டயர் ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் தான் நடந்தது. அது அதற்கு பிறகு சுதந்திர காலத்திற்கு பிறகு தூத்துக்குடியில் தான் ஒரு பெண்ணை வந்து சுட்டுக் கொண்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஜெயலலிதாவோட மோசமான சாவு வரும் எடப்பாடி, இது ஒன்றும் மாற்றமே கிடையாது. காரணம் என்னன்னா இன்னைக்கு அவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி அது. இந்த ஆட்சிக்கு சில பேர் சப்போர்ட். பாரதிய ஜனதா சொன்னார், ஒரு நடிகரை பத்தி சொன்னார், ரஜினிகாந்த் போனாரு பார்த்தாருன்னு சொன்னார். பார்த்துட்டு வந்து அவர் என்ன சொல்றாரு, சமூக விரோதிகள் தான் காரணம்ன்றார். அதுதான் இறைவன் கேட்டார், சமூக விரோதிகள் எல்லாம் யாருன்னு. இதே நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் அதுதான் சொன்னார், சமூக விரோதிகள் தான் காரணம். நீதிபதி ராஜேஸ்வரன் ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டு. என்ன அந்த கமிட்டியில விசாரிச்சாங்க. விசாரணையில நான் சொன்னேன், போலீசார் தடியடி எடுத்து வந்து மார்க்கெட்டுக்கு தீ வச்சது, கூட்டங்களுக்கு தீ வச்சது, மாணவர்களை அடிச்சது எல்லாத்தையும் நான் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறேன். இதே நீதிபதி ராஜேஸ்வரன் கமிட்டி எனக்கு அழைப்பு, எனக்கு சம்மன் அனுப்பிச்சு விசாரிச்சாங்க. நான் கூட கேட்டேன், இதுக்கு காரணமானவர் இந்த போலீஸ் எஸ்பி தான், இங்க இருக்கிற எஸ்பி தான் அதுக்கு காரணம். சமூக விரோதி மேல பழி போடுறாங்களே தவிர யாரோட சமூக விரோதி சொல்ல முடியல இவங்களால அப்படின்னு நான் சொன்னானே. அதே இன்னைக்கு வரைக்கும் கேட்கிற சென்னை மாநகர காவல்துறை ஜல்லிக்கட்டுக்காக எத்தனை சமூக விரோதிகளை நீ கைது பண்ணிருக்கீங்க? சும்மாதான் ஏதாவது சொல்றது. ஒரு மார்க்கெட்டுக்கு தீ வைக்கிறது இதெல்லாம் யாரு காவல்துறை செய்வாங்க? எந்த ஆட்சியில் செஞ்சிருக்காங்க? இப்பெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க நம்ம மாணவர்கள், அந்த படிச்ச இளைஞர்கள் எல்லாருமே. இப்ப எல்லாருமே வாட்ஸ்அப் தான். அதுல போடுற ஒருத்தன் இனிமே தீ வைக்கிறதுனா 100க்கு போன் பண்ணுங்க. அந்த அப்படி ஆயிடுச்சு காவல்துறை. எல்லா காவல்துறையில எல்லாரையும் சொல்றேன் நான். எப்பவுமே காவல்துறை சொன்னா பாவம் எல்லாரையும் சேர்த்து பேச வேண்டியது. அது நல்லவர்கள் இருக்கிறாங்க, சில மோசமான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களால நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்ப கெட்ட பேர். இந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா பாவம் காவலர்களுடைய நிலைமை தான் பரிதாபமா இருக்கு. இப்ப ஜெயலலிதா சமாதியை பத்தி சொன்னாரு, அங்க போய் பன்னீர்செல்வம் பேசுறதெல்லாம் டிராமாவா சொன்னார். அது சமாதியவே தியான மண்டபமா மாத்திட்டாங்க. நடுவுல தியானம் பண்றது அங்க போய் எல்லாரும். அது கடைசியில இப்ப யாரும் போறது இருந்தா அங்க போன பதிவு போயிடுதான். அதனால யாரும் போறது இல்லை அதிகமா. இப்ப அங்க யாருன்னா போன போலீஸ்காரன் தற்கொலை பண்றதுக்கு அங்க போயிடுறான். ஜெயலலிதா சமாதியில போய் தற்கொலை தான், செத்து போயிடுறான். இப்ப நிறைய போலீஸ்காரர் செத்துருவாங்க. அது ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஜெயலலிதா சமாதி ஒரு சூசைட் பாயிண்ட், அங்க போய் செத்துருவாங்க. காவலர்களே அங்க போய் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு இந்த ஆலை மூடப்படுகிறதா என்று சொன்னா நிரந்தரமா மூடுறதுக்கான சட்டம் இந்த ஆட்சி போடல. அதைத்தான் தினசரி நாங்க போய் சட்டமன்றத்தை சொல்லி பார்க்கிறோம். ஜீவோ போட்டிருக்கீங்களே தவிர இது 2013 போட்ட ஜீவோ தான். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமா ஒரு ஜீவோ போட்டு மூடுறீங்க. அப்பவே சுப்ரீம் கோர்ட் அந்த ஜீவோ வந்து கேன்சல் பண்ணிட்டு அவனுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் போட்டான். திரும்பி அதே தான் பண்ணியிருக்காங்க. அதான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுகுற மாதிரி அழுகுன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு பிரச்சனை தீர்த்துக்க, அப்புறம் திறந்துக்கன்ற மாதிரி. ஆகவே இன்னைக்கு வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை அந்த அதிபர் சொல்ற விரைவில் திறக்கப்படும். ஆனா முதலமைச்சர் சொல்றாரு நான் மூடிட்டேன், பூட்டி சாவி எடுத்துட்ட மாதிரி சொல்றாரு, மூடிட்டேன் அப்படி. நிரந்தரமாக மூடணும்னா மந்திரி சபை கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு காப்பர் ஆலையே வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்கிற காப்பர் ஆலைகளை மூடுறோம் நாங்க அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வச்சு பாஸ் பண்ணுங்க. எப்படி அதை திறந்துருவாங்க? அதை திறக்க முடியாது.
அப்படி சொல்லி நம்ம திமுக அதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, மக்களுக்காக அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா முதலமைச்சர் அதை செய்யறது இல்லை. அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, திறக்க மாட்டாங்க, நான் வந்து உறுதி தரேன் அப்படின்னு. அங்க இருக்கிறவங்களை கொண்டு விட்டு எல்லாம் முடிச்சுட்டு இது இப்படி சொல்றது. ஆக இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்பது ஒரு மக்களுக்கான அரசாங்கம் அல்ல. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அரசாங்கத்தை வந்து இன்னைக்கு நடத்துறவங்க வந்து மக்களுக்காக பயன்படுறது கூட சொல்றாரு. காவிரி வந்து நாங்க தான் தீர்த்து வச்சோம், காவிரிக்கு வந்து நாங்க தான் வந்து இந்த ஆணையத்தை பெற்றது, நாங்க தான். இந்த காவிரி கலைஞர்னு பேசுனா நிறைய பேசுறது. தலைவர் கலைஞர் பிறந்த 1924 தான் காவிரி ஒப்பந்தமே ஏற்பட்டு. காவிரி ஒப்பந்தம்னு எடுத்துட்டாவே கலைஞருடைய சரித்திரமே அதில் தான் இருக்கு. 1969 வழங்கப்பட்டார் கலைஞர். அதுக்கப்புறம் 74 தான் அந்த ஒப்பந்தம் முடியுது. அணை கட்டுறதுக்காக வழங்கப்பட்டாரு. அப்ப இருந்த பிரதமர் நிறைய இதெல்லாம் பேசியிருக்கு. என்ன கேட்டா, காவிரிக்கு நடுவர் மன்றம் அமைச்சு கொடுத்து கலைஞர் தான். அது 205 டிஎம்சி வேணும்னு சொன்னது கலைஞர் தான். அது அரசியல் வெளியிட்டதான் பொழுது கலைஞர் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்த ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில நம்ம சில காரியங்களை தொடர்ந்து வரும்போது அந்த ஆட்சி அவங்க வந்து அதை தொடர்ந்தாங்க. அந்த ஆட்சியில நாங்க அதை இல்லைன்னு எப்பயுமே சொன்னது இல்லை. ஆனா இப்ப கூட சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. இப்ப வள்ளுவர் கோட்டம் இருக்குன்னா தலைவர் கிட்ட தான் வள்ளுவர் கோட்டம். ஆனா திறந்தது யாரு? கவர்னர். நம்மள ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் வந்து திறந்தாரு. அதனால தலைவர் கட்டினது இல்லைன்னு சொல்லிட முடியுமா வள்ளுவர் கோட்டத்தை? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் யார் கட்டினது? மிகப்பெரிய பஸ் நிலையம், ஆசியாவிலேயே பெரிய பஸ் நிலையம். தலைவர் கலைஞர் தான் அது கட்டி அடிக்கல் நட்டாரு. திறந்தது ஜெயலலிதா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் மக்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மாதிரி காவிரி இஷ்யூல கலைஞர் கொண்டு வந்தது தான் எல்லாமே. அது கோர்ட்ல தீர்ப்பா வந்து ஆணையம் வாரியம் அமைக்கணும்னு வரும்போது ஒரு ஆட்சி இவங்க நடத்துறாங்க. ஆனா அந்த ஆணையம் அமைக்கிறதுல கூட மத்திய சர்க்காரோடு சேர்ந்து கொண்டு எவ்வளவு தாமதம் பண்ண முடியுமோ அவ்வளவு தாமதம் பண்ணது யாரு? இந்த ஆட்சி தானே. கர்நாடகா தேர்தலுக்காக மோடி வந்து வாய்தா வாங்குறதுக்கு யார் காரணம்? இவங்க தானே காரணம். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளும் சேர்ந்து போராட்டங்களை நடத்திய காரணத்தினால் பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தணும். ஒரு போராட்டம், 2 போராட்டம். திமுக வரலாற்றிலேயே எனக்கு தெரிஞ்ச தலைவர் கலைஞர் காலத்துல கூட கிடையாது. செயல் தலைவர் காலத்துல தான் இவ்வளவு பெரிய போராட்டங்களை. இன்னைக்கு எங்களுக்கே தெரியாது. உடனே அழைப்பு, நாளைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்வோம். அந்த அளவுக்கு மறியல் போராட்டம்னு நடத்தி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே ஓபன் கோர்ட்ல சொன்னார், தமிழ்நாட்டு மக்களே, கட்சியை சேர்ந்தவர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சீக்கிரம் தீர்ப்பு தரேன். ஏதோ இவங்க போராடி இவங்க ஏதோ வக்கீல் வாதாடி வாங்கிட்ட மாதிரி அவங்க சொல்றாரு. அவரு நீதிபதி தீர்ப்பு தாமதமா சொன்னாலும் அதற்கு வந்த தீர்ப்பை பெறுவதில் குறியாக இருந்தது மக்கள் போராட்டம் தானே தவிர ஆட்சி அல்ல. ஆனா இவங்க உட்கார்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்தாருன்றான். எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கியார சுட்டதையே அவர் கேட்கறான்னு இருப்பது நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதை விட வெக்கம் கிட்ட முதலமைச்சர் இருப்பாங்களா? ஒரு துப்பாக்கி சூட்டையே டிவியில பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இவர்கிட்ட எப்படி காவல்துறை நடக்கும்? சட்டமன்றத்தில் போன முறை காவல்துறை மானியத்தில் நான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கிறப்ப கொள்ளை சம்பவங்களை அடுக்கிக்கிட்டே போனேன். இந்த ஊர்ல கொள்ளை நடக்குது, அந்த ஊர்ல கொள்ளை நடக்குது. ஏன் திருவல்லிக்கேணி காவலர் குடியிருப்புல கூட கொள்ளை நடந்தது. வீட்டுக்குள்ள போய் 10 நகை ஒரு பெண் போலீஸ் வீட்டுல திருநாங்கன்னு சொல்றேன். உடனே குறுக்கிட்டார் முதலமைச்சர். குறுக்கிட்டு சொன்னாரு, கொள்ளைங்கிறது எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். ஆனா உங்க ஆட்சியில் வந்து அதே போலீஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து இப்ப நடத்துறேன். நான் ஒன்னும் புது போலீஸ் எல்லாம் வச்சுக்கல, புதுசா காவலர்கள்லாம் வச்சுக்கல, அதே காவலர்கள் வைத்துக் கொண்டுதான் நான் ஆட்சி செய்யறேன். நீங்க வந்து இந்த குற்றத்தை வந்து ஏதோ என்னுடைய ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி சொல்றீங்க, உங்க ஆட்சியில இவ்வளவு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சில பட்டியல் படிச்சேன். நான் உடனே சொன்னேன், குற்றங்கள் எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது வாடிக்கை தான். ஆனா குற்றங்களை கண்டுபிடிக்கிற திறமைன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை குற்றங்களை கண்டுபிடிச்சிருக்கு அந்த புள்ளி விவரத்தை படிக்கிறீங்களா நீங்க? ஏன்னா அன்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு திமுகவில். அதனால அந்த காவல்துறையை வந்து தகுதியோடு நடத்துறாரு. இன்னைக்கு நீங்க முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால தகுதி இல்லாதவர்கள் இந்த பதவிக்கு வந்திருக்கிற காரணத்தால் காவல்துறையை நிர்வாகம் பண்ண முடியலன்னு சொன்னேன். அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா டெண்டர் விடக்கூடிய அமைச்சராக இருந்தவர் பிடபிள்யூ ஐவேஎஸையும் கையில வச்சுக்கிட்டு பொதுப்பணித்துறையும் ரோடு போற துறையை நீ கையில வச்சுட்டு இருக்கிறவர். அதைத்தான் ஜெயலலிதா கொடுத்துருந்தாங்க அவங்க ஆட்சியில. இப்ப எல்லாத்தையும் அவர் கையில வச்சுக்கிட்டு டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கக்கூடிய மந்திரி அவர் கையில காவல்துறை என்ன பண்ணும்? காவலரோட நிலைமை எப்படி இருக்கு? பரிதாபம் தான். இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சி பரிதாபத்துக்குரியவர்கள் தான் காவலர்கள், வேற வழி கிடையாது. ஆனா அவர் வந்து இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், ஆட்சியில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இன்னைக்கு இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்படிப்பட்ட இந்த அரசாங்கம், இது போன்ற அரசாங்கங்களை நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா மக்களுக்கு தான் இருக்கு. மக்கள் போராட்டம் தான் இதுக்கு வந்து தீர்வு. நான் சொன்ன மாதிரி தீர்ப்பு வந்து இன்னைக்கு நீதிபதி வந்து தீர்ப்பு தராம இருக்கலாம். நீதிபதியினுடைய
தீர்ப்பின் மீது தான் பேசக்கூடாது தவிர நீதிபதி தீர்ப்பு ஏன் தரன்னு கேட்கலாம். அது ஒன்றும் ஜனநாயகத்தில் ஒன்றும் கேட்கக்கூடாது, தப்பு இல்லை. இன்றைக்கு ஹைகோர்ட்டோட தீர்ப்பு விரைவாக வந்ததுன்னா இந்த ஆட்சிக்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். மக்களுக்கு தேவையான பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அரசாங்கம், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பட்ஜெட் போட்ட அரசாங்கம் இன்னைக்கு மானிய கோரிக்கைங்கிற சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு துறைக்கும் 4000 கோடி 3000 கோடி 6000 கோடின்னு இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒதுக்குகிற பணம் முறையான சட்டமன்றத்தில் ஒதுக்குறாங்களான்னா கிடையாது, மெஜாரிட்டி இல்லாத சட்டமன்றத்தில் ஒதுக்குறாங்க. ஆகவேதான் நான் கேட்கிறேன் நீதிமன்றத்தை, இதை நீங்க விரைவா தீர்ப்பு சொல்லுங்க. விரைவா தீர்ப்பு சொன்னால் ஒழிய ஜனநாயகம் நசுக்கி போயிடும். ஜனநாயகத்தை உயர்நீதிமன்றமே மதிக்கலன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே தான் நான் பல கூட்டங்களையும் சொல்றேன், மக்களுக்கு இன்னைக்கு சந்தேகம் சொல்லுவாங்க, தாமதப்படுகிற நீதி மறுக்கப்படுகிற நீதிக்கு சமன்வம். அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து உயர்நீதிமன்றத்தினுடைய கையில் இருக்கு. ஆகவே விரைவில் இந்த மன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னா இந்த அரசாங்கத்தை இன்னைக்கு யாரும் சொல்ல வேணாம், கலைக்கணும் எல்லாம் மக்கள் இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஏன் எவ்வளவு நாள் இந்த ஆட்சி விட்டு வச்சுக்கிறீங்க கேட்கிற கேள்வி. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கிட்ட எம்எல்ஏ போய் இழுத்துட்டு வர முடியும். அந்தந்த கட்சியில் அந்தந்த எம்எல்ஏ இருக்கா. இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டான். அங்க சட்டமன்றத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எதிர்கட்சியை பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. எதிர்கட்சி விமர்சனத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை. நீங்க அதாவது சொல்லுவாங்க, எச்சரித்து போனா கூட தொடச்சிட்டு போற ஒரு அரசாங்கம், கவலைப்படாத ஒரு அரசாங்கம். மக்களை பத்தியும் கவலைப்படல, எதிர்கட்சியை பத்தியும் கவலைப்படல, தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு எம்எல்ஏக்களை மட்டும் அந்த அடையாளங்கள் முடிச்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு பல கோடிகள் மக்கள் படத்தை சுரண்டுகிற இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நாளை வரும்பொழுது நம்முடைய தொகுதியை சேர்ந்தவர்கள், நம்முடைய சேப்பாக்கம் தொழிற்கடியை சேர்ந்தவர்கள் தலைவர் கலைஞருக்கு தளபதிக்கு எப்பொழுது போல உங்கள் ஆதரவை தருவதுதான் உங்களுடைய கடமை என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்முடைய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய தொகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த மத்திய அமைச்சராக தான் சொன்னார், நம்முடைய ஈரோடு இறைவன் சொன்னார், ₹1 தொலைபேசியில பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தார். கன்னியாகுமரி முதல் நம்முடைய காஷ்மீர் வரையில் இருக்கிற மக்களுக்கு பயன்பெறத்தக்க வகையிலே போராடிய அன்றைய இளைஞராக முதலில் கேபினெட் அமைச்சராக வந்தவர் அவர். நம்முடைய தொகுதிக்கு வருகிறதற்காக மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த தொகுதி மக்களின் சார்பாகவும் வரவேற்று தலைவர் கலைஞர் 100 ஆண்டு காலம் வாழ்க என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.